जरा जन्म विनाशाय देह शुद्धिकराय च दिगंबर दयामूर्ते दत्तात्रेय நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எதிர் வருகின்ற ஜூன் 2ஆம் தேதி அன்று குரு பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இந்த இடப்பெயர்ச்சி மூலமா அற்புதமான மாற்றங்கள் 12 ராசிகளுக்கு நிகழப்போகிறது. அந்தந்த ஜென்ம லக்னங்களை படி, ஜென்ம ராசிகளை படி சில ராசிகளுக்கு குரு மகத்தான யோகங்களை அள்ளி கொடுப்பார். சில ராசிகளுக்கு அஷ்டம குருவாகவோ அர்த்தாஷ்டம குருவாகவோ வரும்போது சில தொந்தரவுகளும் கொடுப்பார். மறைவு ஸ்தானங்கள் இருக்கும்போது மறைமுக தொந்தரவுகள் கொடுப்பார். குரு பொதுவாக நவக்கோள்களிலே முழுமையான ஒரு சுபக்கிரகமாக போற்றப்படக்கூடியவர். குரு பார்க்க கோடி நன்மை என்பார்கள். குரு அருள் இருந்தால் இந்த பூலகத்தில் நீங்கள் எதுவும் சாதிக்க முடியும். அத்தகையான குரு ஒரு ஜாதகத்தில் வலிமை பெற வேண்டும். காரணம் என்றால் குரு பகவான் புத்திரக்காரக்கரு, தனக்காரக்கரு, பேரும் புகழும் அந்தஸ்து, அறிவு, ஆற்றல், பண்புகள் அனைத்துக்கும் அவர் உறுதியானவராக இருக்கின்றார். ஆக ஒருத்தருடைய பண்புகள் சிறந்த முறையிலே விளங்க வேண்டும் என்றால் குரு பகவான் நன்றாக ஜாதகத்தில் அமைந்திருக்க வேண்டும். அத்தகையான குரு பகவான் பயிற்சி என்பது நடக்கும்போது பெரும்பாலான மக்கள் ஜோதிடத்தில் அந்த குரு பயிற்சிக்காக காத்துட்ருப்பாங்க. காரணம் என்றால் ஏராளமான எதிர்பார்ப்புகள். ஏன்னா குரு பயிற்சி என்பது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆண்டு பயிற்சிகளாகி குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேத்து பயிற்சிகள் பெரும்பாலும் மனிதர்கள் எதிர்பார்க்கறதுக்கு காரணமே மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த பயிற்சிகள். அதுலேயும் மிக சுபத்தன்மையுடைய குரு பகவான் முழு சுபராக போற்றப்படக்கூடிய ஒரு குரு பகவானுடைய பேச்சு என்பதை ஏராளமான பேருக்கு எதிர்பார்ப்புகளை நடத்திவிடும். ஏன்னா குரு பயிற்சி மூலமாக லட்சக்கணக்கான திருமணங்கள் நடக்கும். குரு பயிற்சி மூலமாக ஏராளமான கோவில்கள் கும்பாபிஷேகங்கள் நடக்கும். காது குத்து முதல் கல்யாண காட்சி வரை இருக்கின்ற அனைத்து வகையான மங்கள நிகழ்ச்சிகளும் தங்கு தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு குரு பகவானுடைய அருள் என்பது தேவை. ஒரு மனிதன் 16 பேர் பெற்று பெருவாழ்வு வாழ வேண்டும் என்றால் அந்த குரு பகவானுடைய அருள் என்பது அவசியம் தேவைப்படுகின்றது. அந்த குரு பயிற்சி மூலமாக அனைத்து வகையான நன்மைகள் நீங்கள் எளிதாக பெற முடியும். அந்த குரு பகவான் இப்போ மிதுன ராசியிலிருந்து தன்னுடைய உச்ச வீடாகிய கடக ராசியில் பயிற்சி ஆகி போகிறார். இந்த பயிற்சி மூலமாக ஏராளமான நன்மைகள் 12 ராசிகளுக்கு நடக்க போகிறது. அவங்க தசாபுக்திகளின் அடிப்படையில் கோச்சார ரீதியாக குரு பயிற்சி நடக்கும்போது 12 வருஷங்களுக்கு ஒரு முறை வருகின்ற இந்த உச்ச குரு பயிற்சி என்பது மகத்தான முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. ஆக இந்த குரு பயிற்சியில் குரு அதாவது தூக்கிவிடும் டாப் ராசிகள் என்னென்ன ராசிகளாக இருக்கும் அப்படின்றது ஒரு கருத்து இருக்கிறது. பெரும்பாலும் குரு பகவான் 5 இடங்களுக்கு வரும்போது மகத்தான யோகங்கள் அள்ளி தருவார் என்பது ஜோதிட விதி. ஆக தனஸ்தானமாகிய 2ஆம் வீடு, பூர்வ புண்ணியஸ்தானமாகிய 5ஆம் வீடு, களத்திர பாவமாகிய 7ஆம் வீடு, பாக்யஸ்தானமாகிய 9வது வீடு, லாபஸ்தானமாகிய 11ஆம் வீடு, இந்த வீடுகளில் குரு பகவான் சஞ்சாரம் கோச்சார ரீதியாக நடக்கும்போது இந்த 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் குரு பகவான் வரும்போது அந்த ராசிகளுக்கு வியாழ நோக்கம் என்பது குரு பார்வை என்பதை ஏற்படும். அதன் விளைவாக குரு பகவானோட அருள் என்பதை மகத்தான நன்மைகளை தருவதாக கருதப்படும். அவங்களுக்கு தேவையான வருஷ கணக்கிலோ நடக்காத கல்யாணங்கள், வேலை வாய்ப்புகள், தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், கல்யாண நிகழ்வுகள், எதிர்பாராத குழந்தை பாக்கியம், எதிர்பாராத அதிர்ஷ்டம், தொழிலில் உயர்வான நிலைகள், வெளிநாடு செல்லுதல், இது போன்ற ஏராளமான விஷயங்களை அள்ளி தருபவன் குரு பகவான். அதனால்தான் பொன்னவன் பார்வை கோடி நன்மை தரும். குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி தோஷங்கள் என்று சொல்லப்படுகிறது. காரணம் என்றால் இந்த குரு பகவான் ஜோதிடத்தில் மட்டுமில்லை, மூவருக்கும் தேவருக்கும் குருவாக விளங்கக்கூடியவர்கள். பிரம்ம விஷ்ணு மகேஸ்வர்கள் மும்மூர்த்திகளுக்கே குருவாக விளங்கக்கூடியவர்கள். அப்போ அந்த ஒரு ஆசானுடைய அருள் என்பது நமக்கு தேவைப்படுகிறது. அந்த குரு பகவான் பிரகஸ்பதியாக நின்று நமக்கு கடகத்தில் உச்சராசியில் வருகிறார். உச்சராசியில் கடகராசியில் குரு பகவான் கால் எடுத்து வைக்கிறார் என்றது பொருள் தெரியுமா? சந்திர பகவானுடைய மனம் குறிக்கின்ற வீடு அது. அந்த சந்திர பகவான் ஒரு பயங்கரமான ஒரு குதூகலத்துடன் குளிர்ச்சடைந்த இடத்துக்கு குரு பகவான் உச்சமடைகிறார். அப்போ அவருடைய மனம் மகிழ்ந்து ஒரு மிக உச்சமான நிலையில் மன மகிழ்ச்சியோடு இருப்பார். ஆக அந்த குரு பகவான் தருகின்றார் அற்புதமான யோகங்கள் என்பதை மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய எந்தெந்த ராசிகளை 12 ராசிகளில் அவர் தூக்கி விடுவார் ஒரு டாப் லெவலுக்கு. கோடிகள் புரளும் ராசிகளை
உச்சம் தொடக்கூடிய ராசிகளை வை, கொடிக்கட்டி பறக்கும் ராசிகளை வை, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து இப்போ நம்ம ஒவ்வொரு ராசிக்கு எந்தெந்த ராசிகளுக்கு அத்தகையான ஒரு பேரதிருஷ்டத்தை குரு பகவான் அள்ளித்தருகிறார் என்று பார்க்கலாம். முதன்மையாக நாம் பார்க்கும்போது காலபுருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையாக வீடாக கருதப்படக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட் அடிக்கப் போகிறது. எப்படி மேஷராசி அன்பர்களுக்கு ஜாக்பாட் அடிக்கப் போகிறது என்றால், மேஷராசிக்கு 4ஆம் பாவத்தில் 4ஆம் வீட்டில் மாத்ரு பாவத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். பெரும்பாலும் மேஷராசி அன்பர்களுக்கு கடந்த 3ஆம் பாவத்தில் மிதுனத்தில் குரு பகவான் இருக்கும்போது ஏராளமான சிக்கலை அவங்க சந்தித்திருக்காங்க. காரணம் 3ஆம் இடம் என்றது குரு பகவானுக்கு சிறந்த இடம் இல்லை. அந்த இடத்துல குரு பகவான் வரும்போது உங்களுடைய முயற்சிகள் என்பது தோல்வியை தழுவியது, உங்களுடைய வெற்றிகள் என்பது பாழாக்கப்பட்டது, உங்களுடைய சிந்தனைகள் முறியடிக்கப்பட்டது, உங்களுடைய இளைய சகோதர வர்க்கத்தின் மூலமாக பல இன்னல்களை நீங்கள் சந்தித்தீர்கள். இது போன்ற ஏராளமான கடுமையான சமாச்சாரம் நடந்துவிட்டது. பண விஷயத்தில் பயங்கரமான தட்டுப்பாடு ஏற்பட்டது. இதெல்லாம் முற்றிலும் மாறிவிடும். காரணம் என்றால் குரு பகவான் 4ஆம் இடத்துல அம்சயோகம் தரக்கூடிய இடத்துல அவர் வருகிறார். ஸோ 4ஆம் இடத்துல வரும்போது நீண்ட வருஷங்களை நீங்கள் கட்ட முடியாத வீடுகள் அல்லது சில வீடுகளை பாதியில் நின்று போயிருந்திருக்கலாம், சிலர் வண்டிகள் வாங்க முடியாமல் இருந்திருக்கலாம், அம்மா ரீதியாக உடல் பாதிப்புகள் இருந்திருக்கலாம், வண்டி வாகனங்களை சௌக்கியம் இல்லாமல் இருக்கலாம், டிரான்ஸ்போர்ட் தொழிலில் பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், மருத்துவ தொழிலில் பல இன்னல்களை சந்தித்து இருந்திருக்கலாம். இதெல்லாம் முற்றிலும் முறியடித்து இனிமே வெற்றி மேலே வெற்றி குவிக்க வைப்பார். ஆக வண்டி வாகனங்களை புதிதாக வாங்கக்கூடிய பாக்கியத்தை தருவார். வீடு மனை போன்ற ஒரு ஸ்திர சொத்துக்களை வாங்கி குவிக்கும் வண்ணத்தில் அவங்களுக்கு யோகம் என்பது ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் கல்விக்காக வெளிநாடுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு ஏற்படுகிறது. அம்மா உடல் ரீதி ஆரோக்கியம் மேம்பட்டு உடல் ரீதியான நன்மைகள் ஏற்பட்டு மாத்திருஸ்தானம் வலுவடைகிறது. ஜாதகன் சுகப்படவில்லை, பிறந்ததுலேருந்து நான் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன், எவ்வளவோ முயற்சிகளை பண்ணுறேன், வாழ்க்கையிலும் நோய் நொடிகள் போராட்டங்களான போராட்டமான ஒரு வாழ்க்கையை சந்தித்து கொண்டு இருக்கிறேன் என்ற ஒரு விரக்தியின் பாதையில் செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு மகத்தான வெற்றி தரக்கூடிய அமைப்பாக இந்த குரு பயிற்சி என்பது மகத்தான நன்மை அள்ளி தருகிறது. அடுத்து மிதுன ராசி என்பளுக்கு ஜென்ம குருவாக இருந்து படுத்திருக்குது. எங்கே சென்றாலும் ஏராளமான தொந்தரவுகளை சந்தித்து கொண்டே இருந்தார்கள். எங்கே சென்றாலும் அவங்களுக்கு நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாக இருந்தது. ஏன்னா மிதுனத்தில் குரு பாதகனாக வேதகனாக செயல்பட்டதனால் எங்கே சென்றாலும் நமக்கு பாதகம்தான் ஏற்பட்டது. சென்ற இடமெல்லாம் சிறப்படைய வேண்டிய சூழ்நிலை இருந்திருந்தும் கூட சென்ற இடமெல்லாம் நமக்கு அவமானங்களை தேடி தந்ததனை மிதுனராசி அன்பர்களுக்கு நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இப்போ 2ல் வருகின்ற குரு பகவான் உச்சத்தில் வருகிறார். ஆக குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி என்பதை நல்ல உயிர்வான நிலையில் குடும்ப சூழ்நிலைகள் நல்ல ஒரு விசேஷமான எதிர்காலத்தை உருவாக்கும். தனஸ்தானம் வலுவடைகிறதுனால கொட்டோன்னு பணம் கொட்டும், திரண்ட செல்வங்களை எளிதாக பெறக்கூடிய நிலை என்பது மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள், குடும்பத்தில் கல்யாண காட்சிகள் நடக்கக்கூடிய நிகழ்வுகள், குடும்பத்தில் மங்கள நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கிறதுக்கு உண்டாகின வழிவகை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துலேருந்து பண வரவு, குடும்பத்தில் விட்டு போன உறவுகளை தேடி வருதல், இது போன்ற ஏராளமான நன்மைகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது. பர்டிகுலர்லி உத்தியோகத்தில் ஏராளமான 10ஆம் வீட்டில் சனி பகவான் இருந்ததுனால பல தொல்லைகள் அனுபவித்தார்கள். அவங்க நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, உத்தியோகத்தில் உயிர்வினை இல்லை, போராட்டமான வாழ்க்கை, நல்லது செஞ்சாலும் எதிர்வினையாக நமக்கு திரிந்து வருகிறது என்ற ஒரு குழப்பமான நிலை. இது முற்றிலும் மாறி மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலம் ஒரு பொற்காலமாக அமைந்துவிடும். அடுத்து நாம் எடுத்துக்கொண்டால் கன்னி ராசி அன்பர்களுக்கு மகத்தான ஒரு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருகிறது. எப்படி என்று சொன்னால், கன்னிராசி அன்பர்களுக்கு கண்ணீர் கதையாக கடந்த 1.5 ஆண்டாக பயங்கரமான வேதனைகள் அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். எது செய்தாலும் அவங்களுக்கு வெற்றி என்பதே கிடைக்கவில்லை. மனம் துவண்டு வேதனை அனுபவித்த காலமாக தான் அதிகமாக இருந்தது. இந்த ஒரு வேதனைகள் முற்றிலும் முறியடிக்கும் வண்ணத்தில் குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் குரு பகவான் வருகிறார். ஓடி வந்தவனுக்கு 9ல் குரு, தேடி வந்தவனுக்கு சகல சௌபாகியங்களை தருகின்ற இடம் 11ஆவது இடம். 9, 11 மிக முக்கியமான இடங்கள். 16ஆவது இடத்துல குரு பகவான் வருகிறன்னா அவருடைய நீண்ட கால ஆசைகளை நிறைவேற்றும் வண்ணத்தில் கல்யாண காட்சிகள், உத்தியோக விஷயத்தில் மிகப்பெரிய உயர்வுகள், தொட்டது பூரா வெளிநாடுக்கு செல்லுதல்,
வெளிநாடுல உத்தியோகத்தை, வெளிநாடு நிறுவனங்கள் உத்தியோகம் பண்ணக்கூடிய நிலைகள், இது போன்ற ஏராளமான அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய குரு பகவான் 11ஆம் இடத்துல செரராசியில் வந்து உச்சநிலையை அடைகிறார். ஆக கன்னிராசி நம்மளுக்கு கண்ணீர் கதை முற்றிலும் துடைக்கப்படும். அவங்க குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி என்பது ஏற்படும். அவர் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது தானாக தேடி வரும். பல எதிர்பாராத வெற்றி மேலே வெற்றி குவிக்கக்கூடிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளிநாடு சம்பந்தமான உத்தியோகங்களை தேடி வரும். திருமண பாக்கியங்கள் என்பது கூடி வரும். பிள்ளைகளுக்கு நிறைய பேர் கல்யாணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியம் என்பது ஏற்படும். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை ஏற்படும். எதிர்பாராத கூட்டுத் தொழிலும் மகத்தான் நன்மைகள் நடைபெறும். எதிர்பாராத சொத்துக்களை தேடி வரும். உத்தியோகத்தில் உயிர்வினை பெறும். ஆக கன்னிராசி நம்மளுக்கு எதிர்பாராத தனயோகம் என்பது உறுதியாக வருகிறது. அடுத்து விருச்சிக ராசி நம்மளுக்கு நாம் எடுத்துக்கொண்டால் பாக்கியத்தில் குரு வருகிறார். பாக்கிய குரு பாக்கியம் தந்தாமல் செல்ல மாட்டார். பாக்கியத்தில் குரு வரும்போது விருச்சிக ராசி நம்மளுக்கு கடந்த 1.5 ஆண்டு காலமாக பல ஏராளமான கசப்பான அனுபவங்களை சந்தித்து கொண்டார்கள். தொட்டது பூரா தோல்வி தழுவியதை நினைச்சது பூரா நமக்கு ஒரு பகல கனவாக நடந்தது. எதுவும் வந்து நம்ம நினைக்கக்கூடிய சொந்த பந்தங்களை இழப்பு, சொந்த பந்தத்தில் அண்ணன் தம்பி கூட சண்டை சச்சரவுகள், சொத்துக்கள் விஷயத்தில் பயங்கரமான கோர்ட்டு கச்சேரிகள், பஞ்சாயத்துகள், இது போன்ற ஏராளமான குழப்பங்களை அவங்க சந்தித்தார்கள். வாகன விபத்துகள் நேரிட்டது. பல தொந்தரவுகள் நடந்தது. இது முற்றிலும் குரு பகவான் அருளால் மாறிவிடும். இனி வருங்காலங்களில் குரு பகவான் அருளால் அவங்களுக்கு வந்து எடுத்த காரியங்களில் வெற்றி என்பதை, அவங்க வீட்டில் இல்லங்களில் மங்கள காரியங்கள் நடத்துதல், தந்தை சொத்து தேடி வருதல், கோவில் கும்பாபிஷேகம் நடத்துதல், ஒரு தலைமை தாங்கி ஒரு பிரியார்வுக்கு செல்லக்கூடிய ராஜயோக அமைப்புகள், குடும்பத்தில் குழந்தை பாக்கியத்துக்காக ஏங்கிட்டு இருந்தவனுக்கு மழலை பாக்கியம் தரக்கூடிய நிலை என்பது, பூர்வீக சொத்துக்களை தேடி வருதல், இது போன்ற ஏராளமான நன்மைகள், உத்தியோகத்தில் உயிர்வினை, வெளிநாடு செல்லுதல், இது போன்ற நிலைகள் நமக்கு வந்து விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எளிதாக கிடைத்துவிடும் என்றதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல மகர ராசி அன்பர்களுக்கு 7.5 சனி விட்டதுக்கு பிறகு கூட ஏராளமான துன்பங்களை சந்தித்து கொண்டே இருந்தார்கள். பொருளாதார நெருக்கடி, நினைத்த காரியங்களில் வெற்றி இல்லாமல், வெற்றி வாகை சூடும் சந்தர்ப்பங்களில் கூட அவமானங்களை சந்திக்கக்கூடிய நிலை, கைக்கு வந்தது வாய் கெட்டாத சூழ்நிலை, இது போன்ற ஏராளமான மனக்கசப்புகளை மனதளவிலையும் உடல் அளவிலையும் பயங்கரமான பிரச்சனைகள் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு சந்தித்தார்கள். இது முற்றிலும் நமக்கு மாறுபட்டு இனிமேல் குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதை, செய்யும் தொழிலை எதிர்பாராத தனயோகம் என்பதை, நம்மளுடைய செல்வாக்கு சொல்வாக்கு உயிரக்கூடிய நிலை என்பதை, முயற்சிகளின் மூலமாக வெற்றி என்பதை, எந்த காரியம் எடுத்தாலும் தோல்வி தழுவாத ஒரு சூழ்நிலை என்பதை, புதிதாக வண்டி வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு என்பதை, பிள்ளைகள் வெளிநாடுக்கு செல்லுதல் என்பதை, கடன் தொல்லையிலிருந்து விடுதலை என்பதை, இன்சூரன்ஸ் சம்பந்தமான எதிர்பாராத தனயோகம் என்பது, புது வண்டி வாகனங்களை வாங்குதல் என்பது, இது போன்ற ஏராளமான நன்மைகள் வந்து மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கப் போகிறது. சப்தம குருவாக வந்து நின்று நேரடியாக தெய்வ தரிசனம் போலே குருபானு உங்களை ராசியை பார்க்கிறார். குரு பார்க்கக்கூடிய நன்மை என்ற வகையில் எதிர்பாராத ஏராளமான நன்மைகள் உங்களுக்கு நிச்சயமாக நடக்கிறதுன்றதுல மாற்று கருத்தில்லை. அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் என்றால் மீனராசி நம்மளுக்கு மகத்தான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி தருகிறது. காரணம் என்றால் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு பகவான் உச்சநிலை அடைகிறார். ஜென்ம சனி காலத்தில், விரய சனி காலத்தில் கை இருப்பு வச்சிருந்த பணம் பூரா விரயமாகிவிட்டது. ஜென்ம சனி காலத்தில் மேலும் மேலும் கடன் வாங்கி தொழில் பண்ணக்கூடிய நிலை என்பது ஏற்பட்டது. வரவு என்பது குறைவாக இருந்து கொடுக்கல வாங்கல பயங்கரமான சிக்கல், வாங்கின கடன் திருப்பி தர முடியாமல் பல தலைகீழான சந்தர்ப்பங்களை ஏராளம் உண்டு. இது முற்றிலும் நீங்கிவிடும். காரணம் உங்கள் ராசிநாதன் உச்சமடைகிறார் 5ஆம் பாவத்தில். எண்ணத்தின் வழியிலே குரு பகவான் உச்சமடையும் போது ஏராளமான செல்வ சம்பத்துகளை அள்ளி தருவார் என்றது உறுதியான உண்மை. ஆக குரு பகவான் அந்த வகையில் நமக்கு மிக சிறப்பான நன்மைகள் அள்ளி தருகிறார். பூர்வ புண்ணியத்தில் குருவாக இருந்திருந்து பூர்வ புண்ணியத்தில் இதன் நற்காரியங்களுக்கு எதிர்பாராத தனயோகத்தை அள்ளி தருகிறார். இதன் விளைவாக குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பது ஏற்படும். நீங்கள் செய்யும் தொழிலில் முயற்சிகள் வெற்றியை வாகை சூடும் என்பதை, வண்டி வாகனங்களை புதிதாக வாங்குதல், கடனை கட்டுதல், பிள்ளைகள் வழியாக நல்ல முன்னேற்றம் என்பது, ஏற்றம் என்பதை, கடன் தொந்தரவுகளிலிருந்து விடுதலை என்பதை, கூட்டுத் தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றம் என்பதை, எதிர்பாராத மறைவு தொந்தரவுகள் முற்றிலும் நீங்கிவிடும். பித்திருத்தின் வழியாக பாக்கியம் தேடி வரும். அல்லது முன்னோர்கள் வழியாக இருந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு எட்டப்படும்.
தொழிலில் மிகப்பெரிய உயர்வான நிலை ஏற்படும். ஆக அத்தகைய மகத்தான் நன்மைகள் குரு பகவான் அருளால் மீனராசி நம்மளுக்கு மகத்தான் நன்மைகள் அள்ளித்தருகிறது. ஆக இந்த வகையில் குரு பகவான் நமக்கு தன்னுடைய சஞ்சாரத்தின் மூலமாக மிகுந்த நன்மைகள் அள்ளித்தருகிறார். எது எடுத்தாலும் தளராத ஒரு தன்னம்பிக்கையோடு சாதிக்கும் என்ற ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படும் மேஷராசி அன்பர்களுக்கு இனிமே பணமழை கொட்டும் என்பது விரைசினில் இருந்தாலும் விபரீதங்களை தடுத்து நிறுத்தி குரு அருளால் 4ஆம் பாவத்தில் உச்சம் பெற்ற குரு அருளை வாரி வழங்குகிறார். பல துன்பங்கள் துயரங்கள் அறிவித்து கொண்ட மிதுன ராசி அன்பர்களுக்கு மிகுந்த ஒரு உச்சத்தை தருகிறார். குடும்பத்தில் மகிழ்ச்சி என்பதை பொங்கிவிட ஏராளமான செல்வ சம்பத்துகளை அள்ளித்தருகின்றார். கன்னிராசி அன்பர்களுக்கு கவலைகள் முற்றிலும் மறைக்கப்பட்டு ஏராளமான செல்வ சம்பத்துகளை அள்ளித்தந்து எதிர்பாராத அதிர்ஷ்டம் வெற்றி மேலே வெற்றும் குவிக்க வைப்பு வெளிநாடு யோகங்களை அள்ளித்தருகின்றார். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பல நாட்டுகளாக நீண்ட வருஷங்களாக சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார். வெற்றி மேலே வெற்றி வாகை சூடி வேலைகள் ஆகட்டும் அமைப்புகள் ஆகட்டும் திரண்ட செல்வங்களை அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தனயோகத்தை அள்ளித்தருகிறார். சப்தம பார்வை மூலமாக மகர ராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத தனயோகத்தை அள்ளித்தந்து நீண்ட வருஷங்களாக இருக்கின்ற பண கஷ்டத்தை போக்குகிறார். மீனராசி அன்பர்களுக்கு விரைசினிலோ துன்பங்களை சந்தித்து கொண்டு விரக்தி நிலைக்கு சென்றவர்களை வெற்றி பாதை நோக்கி கொண்டு செல்கிறார். ஆக இந்த 6 ராசிகளை அவர் மகத்தான யோகங்கள் மூலமாக உங்களுக்கு டாப் ராசியில் தூக்கி விடுகிறார். குரு பகவான் அருளிந்தார். குரு அருளின்றி இந்த பூலகத்தில் எதுவும் நடக்காது. குரு அருள் என்பதே மகத்தானது. குரு மத்தியே ஸ்திதம் விஸ்வம் விஸ்வமத்தியே ஸ்திதோர் குரு குருர் விஸ்வம் ந சான்யோஸ்தி தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அந்த குரு அருளை பெற்றி ஆனந்தமான வாழ்க்கையை நீங்கள் பெறுவீர்கள். சர்வே ஜனா சுகினோ பவந்து சுகி பவ.